ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைநிலைப்பாடு அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரபஞ்ச ஈர்ப்பு விதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு சில அடிப்படையான தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைக்கான படைப்பாளி நாம் மட்டும்தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக கவனிங்க. நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இந்த விஷயம். இது புரியல அப்படின்னா நம்ம இந்த சீக்ரெட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகேங்களா? நம்ம தமிழில் பல தத்துவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நன்மையும் தீமையும் யாராலையும் கொடுக்க முடியாது, நாமளே தான் நமக்கு ஏற்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமாக வச்சு அந்த தத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி உன் வாழ்க்கை உன் கையில்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த தத்துவங்களாம் ஏதோ விளையாட்டுக்கோ இல்லை யாரையாவது கட்டுப்படுத்தவோ இல்லை யாரையாவது ஏமாற்றவோ சொல்லி வச்சதில்லை. 100% உண்மையான ஒரு விஷயந்தான் இந்த தத்துவங்கள் எல்லாம். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட விஷயம். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு விஷயமும் உன் எண்ணங்களால் உன் கற்பனைகளால் உன் மனதால் உருவாக்கப்படும் படைப்புகளே உன் வாழ்க்கையாய் பிரதிபலிப்பாக செயல்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி நீங்கள் இழுக்கப்படுறீங்க. நீங்கள் என்ன உங்கள் மனசில் முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 இடங்களில் ஏற்படும் வினைகள் நேரடியாக செயல்பாட்டுக்கு வராது. ஆனால் எப்போ அது உணர்வுபூர்வமாக மாறுதோ அப்போவே அது செயல்பாட்டுக்கு வந்துடும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இழுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். எண்ணத்தாலும் மனதாலும் கற்பனைகளாலும் நீங்கள் உருவாக்கப்படும் வினைகள் எப்போ அது உணர்வுபூர்வமாக மாறுகிறதோ அப்போவே அது உங்களை நோக்கி நீங்கள் இழுக்கப்படுகிறீர்கள் என்பதின் பொருள்தான் ஈர்ப்பு விதியின் சாராம்சம். இப்படி உணர்வு ரீதியாக உருவாக்கப்படும் விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஈர்க்கிறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். ஓகேங்களா? அது எப்படிங்க? எனக்கு பிரச்சனையே வேணான்னு நினைக்கிறேன், எனக்கு கஷ்டமே வேணான்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் நான் வேணான்னு தான் நான் நினைக்கிறேன், அது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பல விஷயங்கள் நம்ம விரும்பத்தகாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா அதையெல்லாம் நான் எப்படி ஈர்த்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி நிச்சயம் இருக்கலாம். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எந்த விஷயத்தை உணர்வுபூர்வமாக நினைக்கிறீங்க, எந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க அதுதான் பிரபஞ்சத்துக்கு முக்கியம். ஓகேங்களா? எனக்கு கடனே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் உணர்வுபூர்வமாக உருவாக்குறீங்க. அப்போது கடன் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். ஓகேங்களா? உங்களுக்கு செல்வம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கிறத விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக வேணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நினைக்கணும். எனக்கு நோய் வேண்டாம், வியாதி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு ஆரோக்கியம் வேண்டும், நல்ல குணமான உடல்நிலை வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கணும். இல்லை திருமணத்துக்கு யாராவது துணை தேடுறீங்க அப்படின்னா துணை கிடைக்கல அப்படிங்கிறத நினைக்கிறத விட்டுட்டு நல்ல துணை கிடைக்க போகுது அப்படிங்கிறத மாதிரி நினைக்கணும். ஓகேங்களா? இல்லை உங்கள் ஃபேமிலியிலே யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக நடந்துக்கணும், அன்பாக இருக்கணும், எப்படி இருக்கணுமோ அதை தான் நினைக்கணுமே தவிர எப்படி இருக்கக்கூடாதோ அதை நினைக்கக்கூடாது. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டாங்கிற விஷயங்களை பற்றி தான் நம்ம நிறைய நினைப்போம். ஓகேங்களா? எனக்கு இந்த கஷ்டம் வேணாம், இந்த வியாதி வேணாம், இந்த கடன் வேணாம், இந்த பிரச்சனை வேண்டாம்,
இந்த வறுமை வேண்டாம், இப்படி வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற விஷயத்தையே நினச்சி எனக்கு இது வேண்டான்னு தான் சொல்லுமே தவிர, நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக நினைக்கிறதே கிடையாது. அதுவும் பாருங்கள், நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் 100% உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த உணர்வை தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்புவோம். அதுவும் அழுதுகிட்டே வேறு சொல்லுவோம், புலம்பிக்கிட்டே சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த உணர்வு 100% அதை தாண்டியும் நம்ம வெளிப்படுத்துவோமே தவிர, வேணுங்கிற விஷயத்தில் ஒரு 10% கூட நம்ம அந்த உணர்வை வெளிப்படுத்த மாட்டோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருப்போம். ஓகேங்களா? ஆனால் அந்த சூழ்நிலைங்கிறது அது முடிஞ்சு போன விஷயம். நீங்கள் இல்லை, அது நீங்களாக இருந்ததே தவிர, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ இருக்கிற சூழ்நிலை புதுப்பிக்கப்பட்ட நிமிடங்கள். ஒவ்வொரு நொடியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையை, உங்களை ஒவ்வொரு நொடியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் மனசு, எண்ணம், கற்பனை அதுதான் பழைய நினைவுகள்லே தேங்கி நின்றுக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதையே தான் நீங்கள் திரும்ப இழுத்துக்கிட்டு, முடிஞ்சு போனதையே தான் இழுத்துக்கிட்டு வரீங்க. இந்த பிரபஞ்சமும் அதுவே தான் உங்களுக்கு இழுத்துட்டு வந்து கொடுக்குது. ஓகேங்களா? நீங்கள் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் கொண்டு வந்து சேர்க்குது. நீங்கள் எப்பா இந்த மாதிரியான வாழ்க்கையை வேணாண்டா சாமி அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, எந்த மாதிரியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணுங்கள். அது கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி மனநிலையில் வச்சு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். ஈர்ப்பு விதி மூலிமா நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு உணர்வு ரீதியாக உணர்வோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை, நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கினா தான் நமக்கு தேவையானது கிடைக்கும். ஏதாவது உணர்வு தாங்க முக்கியங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு தேவையான விஷயம் அதை ஏதாவது ஒரு ஃபீலிங் தரணும்ல, ஒரு நல்ல குட் ஃபீலிங் தரணும்ல, ஹாப்பினஸ் தரணும்ல. அந்த உணர்வு தானே வெளிப்படுத்தணும் பிரபஞ்சத்தில். அப்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு உணர்வோடு கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது ஹாப்பினஸோடு நம்ம கனெக்ட் பண்ணி அந்த உணர்வோடு நம்ம கேட்ட விஷயங்களை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா, அது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல அதிர்வலையை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் மகிழ்ச்சியான உணர்வில் தான் வெளிப்படுத்தணும்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லைங்க. அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு கூட உங்கள் தேவையான விஷயங்கள் உணர்வு ரீதியாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். பிரபஞ்சத்துக்கு தேவை உங்கள் உணர்வு தான் முக்கியம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு, வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, இல்லை நமக்கே கூட உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை அழுதுகிட்டே கூட நம்ம குணமாக்கிட்ட மாதிரியும், நல்லா நடமாடுற மாதிரியும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும், அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே கூட நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தினா நம்ம உடல்நிலை குணமாகும். ஓகேங்களா? நம்ம எந்த உணர்வு அப்படிங்கிறதுல நம்ம எங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சிரிக்கிறோமா, அழுகுறோமா, கோபமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம உணர்வுக்குள்ளே வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தணும். பெரும்பாலும் நம்ம அழுகும்போதோ இல்லை சோகமாக இருக்கும்போதோ வேணாங்கிற விஷயத்தை நினச்சி தான் நிறைய உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்துவோம். ஓகேங்களா? அந்த அழுகிற அந்த சோகமான ஒரு உணர்வுங்கிறது ஒரு முக்கியமான உணர்வு. ஆனால் அதில் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு நம்ம அந்த சோகமான உணர்வை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான உச்சபட்ச உணர்வுகள் வெளிப்படுத்தினாலும் அந்த சமயத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் அதை அடைய போகிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த உணர்வோட உங்கள் தேவைகளும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வலையாக சென்றுடும். சரி, ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் உணர்வுபூர்வமாக உணராத பல விஷயங்கள் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி வருது, ஏன் நடக்குது, இதெல்லாம் எங்கேருந்து கிளம்பி வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம 6 அறிவு மனுஷன் 6ஆம் அறிவு பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. மிச்ச 5 அறிவு நம்ம உடம்புலேயே தான் செயல்படுது. ஓகேங்களா?
தொடு உணர்வு, சுவை உணர்வு, கேட்கும் உணர்வு, பார்க்கும் உணர்வு, நுகர்வும் உணர்வு, இப்படி 5 உணர்வு மூலியமாக நமக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் இந்த 5 புலன்கள் வழியாக நமக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். இதனால தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 முதல் 70,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி 5 உணர்வு மூலியமா, 5 அறிவு மூலியமா இந்த வெளி உலகத்திலேருந்து நம்ம உடலுக்கு, மனதுக்கு ஏதோ ஒரு தகவல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம படம் பார்க்குறோம், செல்லு பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், பேப்பர் படிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, காது கேட்டுக்கிட்டே இருக்குது, தோல் ஏதோ ஒன்று உணர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, மூக்கு ஏதோ ஒன்று நுகர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்ம வாய் கூட நம்ம சாப்பிடும்போது ஏதோ ஒரு டேஸ்ட்டு நமக்கு கொடுக்குது இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இல்லைங்களா. இப்படி 5 அறிவு மூலியமா, 5 உணர்வுகள் மூலியமா ஏதோ ஒரு உணர்ச்சியை நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஓகேங்களா, இப்படி அன்றாட வாழ்க்கையில் பல 100 உணர்வுகள் ஃபீலிங்ஸோட உங்கள் ஆழ் மனசில் பதிவாகிக்கிட்டே வரும். இதெல்லாம் உங்களை அறியாமலேயே கூட பதிவாகலாம். ஓகேங்களா, நீங்கள் ஏதோ ஒரு சீரியல் பார்க்குறீங்க, இல்லை சினிமா பார்க்குறீங்க, இல்லை மொபைலில் வீடியோ பார்க்குறீங்க, ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ ஒரு வகையான உணர்வை ஏற்படுத்தி உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் பதிவு பண்ணிடுவீங்க. உங்களை அறியாமலேயே பதிவாகிடும். ஓகேங்களா, நீங்கள் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்குறீங்களோ அது எல்லாமே உங்கள் ஆழ் மனசில் பதிவாகும். அது உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஓகேங்களா, நீங்கள் எதெல்லாம் உணர்வாக பதிவு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட படைப்பு. நீங்கள் படைக்கிற உங்கள் வாழ்க்கைக்கான படைப்பு. நீங்கள் பதிவு பண்ணுற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும், கேட்கணும், ரசிக்கணும், ருசிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்குறோமா, இல்லை நல்ல விஷயங்களை பார்க்குறோமா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் பார்க்குறோமா, இல்லை கெட்ட விஷயங்கள் நம்ம உள்வாங்கிறோமா, இதெல்லாம் நம்ம கவனித்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஓகேங்களா, அதனால தான் நல்லதையே பார், நல்லதையே கேள், நல்லதையே பேசணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த வாழக்கூடிய இந்த உலகத்தில் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயந்தான். நம்ம இதில் மீறி எப்படி நமக்கு பாசிட்டிவாவோ நல்ல விஷயங்களாவோ நம்ம உள் மனசில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய மனிதர்கள், உறவுகள், சொந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற இடத்துல இப்படின்னு ஒரு நெகட்டிவான மனிதர்களை கூட நம்ம தினம் சந்திக்கிற மாதிரி வரும். அவங்கள பார்க்கும்போதே ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி வந்தது அப்படின்னா அதுவும் நம்மளோட படைப்பு தான். நம்ம வாழ்க்கைக்கான படைப்பான எண்ணங்களை தான் நம்ம உருவாக்குறோம். ஒருத்தரை பார்த்து ஒரு நெகட்டிவான எண்ணம் வருது அப்படின்னா அது நமக்கு நாமே எழுதி கொள்ளும் ஒரு விதி. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே தவிர்த்து நம்ம ஒரு பாசிட்டிவான எண்ணமாகவும் எந்த சூழ்நிலையிலையும், எந்த நேரத்துலையும், எந்த இடத்துலையும், யாரை பார்த்தாலும் நம்மளை பாசிட்டிவாகவே வச்சுக்கிறதுக்கு, பாசிட்டிவான எண்ணங்களாகவே நம்ம மனசில் விதைக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு பொக்கிஷமான வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காரு இந்த உலகத்துக்கு. அது என்ன அப்படின்னா, வாழ்க வளமுடன். அந்த வார்த்தை சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளே பதிவாகும். நம்ம மற்றவங்கள பார்க்கும்போதோ, பிடிக்காதவங்கள பார்க்கும்போதோ, யாரை பார்த்தாலும் சரி, நெகட்டிவான சம்பவங்கள் நடந்தாலும் சரி, இல்லை நமக்கே நெகட்டிவான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, எந்த நேரத்துலையும் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நாமே விதைத்து கொள்ளும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான வார்த்தை, ஒரு படைப்பு. இதை நம்ம மனசுக்குள்ளே சொல்ல நம்ம வாழ்க்கையை வளமுடன் வர்றதுக்கு நம்மளை ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியாக நம்மளை மாற்றிக்க முடியும்.
உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, உங்களை துன்புறுத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள வாழ்த்துறதா அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு நீங்களே வாழ்த்தி கொள்ளுவதா இது அர்த்தமாகும், படைப்பாகும். நீங்கள் ஒரு நெகட்டிவான பர்சனை பார்த்து அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க மேலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நெகட்டிவான எண்ணமே வராது. ஓகேங்களா? வாழ்க வளமுடன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே அவரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கன்னாவே உங்கள் மனசில் நெகட்டிவான எண்ணம் தோன்றவே தோன்றாது. அப்படி தோன்றாமல் இருந்தாவே உங்களுக்கு நீங்களே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை, ஒரு எண்ணத்தை நீங்கள் படைக்காமல் நிறுத்தி கொள்ள முடியும். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் உங்கள் எண்ணத்தில் மனசில் எதை விதைக்கிறீங்களோ அது உங்களுக்கே தான் திரும்ப வரும். நீங்கள் மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக விதைச்சாலும் அது அவங்களுக்கு போகுதோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வரும். ஓகேங்களா? அப்போ மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக நினைக்கிறத விட பாசிட்டிவாகவே வாழ்க வளமுடன்னு உங்கள் மனசில் நினைங்க. அவங்கள பார்த்தே நினைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அவங்க மேலே ஃபஸ்ட்டு நெகட்டிவான எண்ணம் வராமல் இருந்தாவே உங்கள் மனசில் அது தோன்றாமையே இருக்கும். நெகட்டிவான எண்ணம் தோன்றாமல் இருந்தாவே உங்களுக்கு நெகட்டிவான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கும். இன்னும் ஆழமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றினாலும் அதுக்கு நீங்கள் மட்டும்தாங்க பொறுப்பு. இதுதான் இயற்கையோட விதி. அப்போது எந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் நீங்கள் அனுமதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னா உங்கள் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கான படைப்பாளி நீங்கள் தான். ஓகேங்களா? உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக படைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் சிறப்பான எண்ணங்களை மட்டுமே உங்கள் மனசில் உருவாக்குங்க. அந்த உணர்வோடு அதை உருவாக்குங்க. இனிமே உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை நீங்கள் உடனடியாக ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வாழ்க வளமுடன்னு சொல்ல 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 எல்லாத்தையுமே, எல்லா உயிரினையுமே, எல்லா எதிரியுமே, எல்லா பிடிக்காதவங்களுமே, எல்லா சூழ்நிலைகளையுமே வாழ்க வளமுடன்னு சொல்ல 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 ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம், எல்லாமே நல்லபடியாக வாழட்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஒரு மனநிலைக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். சில சமயங்களில் உங்களுக்கு தோணும், இல்லைங்க எல்லாத்தையும் எப்படிங்க சொல்ல முடியும், அவன் எல்லாம் நல்லா தான் இருக்கான், பணக்காரனாக இருக்கான், வசதியாக இருக்கான், சகல வசதிகளும் அவனுக்கு இருக்குது, அவனெல்லாம் பார்த்து வாழ்க வளமுடன் என் மனசார எப்படி சொல்கிறது அப்படின்னு உங்கள் மனசில் தோணலாம். ஓகேங்களா? ஆனால் உண்மையிலேயே ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா வெறும் பணம் இருந்துட்டால் மட்டும் போதாதுங்க. ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு 16 செல்வங்கள் தேவை. ஓகேங்களா? அந்த 16 செல்வங்களில் ஒரு செல்வம் தான் பணம். மற்ற 15 செல்வம் பணத்தை மட்டுமே சார்ந்தது கிடையாது, மனசை சார்ந்தது, ஆரோக்கியம் சார்ந்தது, சூழ்நிலையை சார்ந்தது, உணவை சார்ந்தது, இப்படின்னு பல்வகையான சார்ந்தது தான் 15 செல்வங்கள். ஓகேங்களா? இப்படி 16 செல்வங்களும் முழுசாக பூரணமாக கிடைச்சி இந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனுஷனும் கிடையாதுங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கோடீஸ்வரன் ஒரு லக்ஸரியான காரில் போகும்போது அவன் நல்லா தான் இருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே அவன் நிம்மதியாக இருக்கானா, ஆரோக்கியமாக இருக்கானா, மன அமைதி அவனுக்கு கிடைச்சிருக்கா, அவனை சுற்றி அவனுடைய உறவுகள்லாம் அவனோட தான் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நமக்கு தெரியாது. சொல்லப்போனால் இதெல்லாம் அவனுக்கு இல்லாத ஒரு குறையாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? பணம் மட்டுமே மிகுதியாக இருக்கலாம், ஆனால் மற்ற செல்வங்கள் அவனுக்கு ஒரு குறைபாடாகவே இருக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்தால் தான், இந்த 16 செல்வங்களும் இருந்தால் தான் அவன் வாழ்க வளமுடன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் பாரபட்சமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்கள் மனசில் யாரை வேணாலும் வாழ்க வளமுடன்னு சொல்லுங்கள், மனசுக்குள்ளே சொல்லுங்கள். உங்களுக்கு நெகட்டிவான எண்ணம் வரக்கூடாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் சொல்லுங்கள்.
இதை நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறதா நினச்சி சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டாவே யாரை பற்றின ஒரு நெகட்டிவான எண்ணமும் உங்களுக்குள்ளே வராது. ஒன்லி பாசிட்டிவாக மட்டுமே நீங்கள் இருப்பீங்க. வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளமுடன் வாழ்கிறதுக்கு உதவி செய்யும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.